என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்யமா? செய்யல தலைவரே. எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். சாமானியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமிழக இளைஞர்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்று அரசியல் கட்சியின் மூலம் அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கும் சசிகரன் அவர்கள். தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைவே இருக்கிறது. வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் நேயர்களே, பொதுவாக பார்த்தோம்னா இந்த தேர்தல், குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு பேச்சுக்களாலேயே திசை திருப்பப்படும் தேர்தலாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் வாக்குறுதியில் வளர்ச்சி என்ற வாக்குறுதியோடு மோடி அவர்கள் களமிறங்குகிறார். தான் என்ன செய்தோம், இதுவரை என்ன செய்திருக்கிறோம், இனிமேல் என்னென்ன செய்ய போகிறோம், இதுவரை பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாதனைகளை பட்டியலிட்டு ஒரு பக்கம் மோடி அவர்கள் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் பேச்சு மூலமாகவே வளர்ந்த திராவிட கட்சிகள், அவர்களுக்கு துணை நிற்கும் மற்ற கட்சிகள் பேச்சு மூலமாகவே மக்களை திசை திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் எம்பி பதவி அனுபவித்துக் கொண்டு என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லாம பாஜக வந்தா இப்படி ஆயிடும், பாஜக வந்தா அப்படி ஆயிடும் அப்படின்னு மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம இதுவரைக்கும் பலவிதமான வீடியோக்கள் பண்ணியிருக்கோம். அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பாரா மாட்டாரா, பாஜகவின் சித்தாந்தம் தேவையா இல்லையா, மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டியது அவசியமா இல்லையான்றது வரைக்கும் தேசிய பொது உடைமை கட்சியின் தலைவரான சசிகரன் நம்மளுடன் உரையாடி இருக்கிறார். ஆனால் இந்த வீடியோ நிச்சயமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய, பகிர வேண்டிய ஒன்றாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்னவென்றால் இந்த வீடியோ ஒவ்வொரு பொய்யான நரேட்டிவையும் அடிச்சு உடைக்க போற ஒரு வீடியோவாக இருக்க போகுது. நேர்களே, உங்களுக்கு தெரியும், பேச்சிலேயே வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டுல 2 முக்கியமான பேர். ஒன்று கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்கள், இன்னொன்று சீமான் அவர்கள். இவர்களுடைய நரேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களை தூண்டிவிடக்கூடிய, ரத்தத்தை கொதிக்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையான பேச்சு, இளைஞர்கள் அவர்கள் பின்னாடி செல்லலாமா வேண்டாமான்றதை பத்தி நம்ம உண்மையை உடைத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். காரணம், பொய்யான நரேட்டிவ் மூலமா ஈஸியா அவங்க செட் பண்ணி வைக்கிற ஒன்று சில சமயம் தமிழர்களுக்கு ஆபத்தாக முடிகிறது கருத்துக்கள், இந்திய தேசத்திற்கே ஆபத்தாக முடியுமோ என்ற அச்சமும் நமக்கு எழுகிறது. அதனாலதான் இந்த பொய்யான நரேட்டிவை தூள் தூளா சுக்குநூறாக உடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு நிச்சயமாக தேசிய தன்மையை கொண்ட, தேசிய கருத்துக்களை வைக்கக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் தான் இதற்கான சிறந்த விளக்கங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு தான் அவரை இந்த ஷோக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோம். சசிகரன் சார், உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, மதுரை எம்பி வெங்கடேசன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவர் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஒரு குற்றச்சாட்டுன்னு பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் ஏன் இன்றும் திறக்கப்படவில்லை. உதயநிதி ஒரு செங்கலை தூக்கின்னு இருக்காரு. இவர் பாராளுமன்றத்திலையும் போயிட்டு எங்களுக்கு ஏன் ஓர வஞ்சனை பண்றீங்கன்னு பாக்குறாரு. முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்மளுக்கே, அதாவது பாஜகவை ஆதரிக்கும் மனநிலைமை இருக்கிறவங்களுக்கே ஒரு சந்தேகம் வர அளவுக்கு அவர் எப்படி கேட்பாருன்னா, மற்ற மாநிலங்கள் எல்லாம் சீக்கிரமா எய்ம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டுல இன்னும் ஏன் ஆரம்பிக்கலன்னு கேட்கிறாங்க. இதற்கான விளக்கத்தை உடைத்து நம்ம பேசுறது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். உங்களுடைய பதில் சார். அதாவது 2014 வரைக்குங்க பாரத தேசத்துல இருந்த எய்ம்ஸ் உடைய எண்ணிக்கை 7. 2014 இருந்து 2024 பாரத தேசத்துல இருக்கக்கூடிய எய்ம்ஸ் உடைய எண்ணிக்கை 22. அதுல இந்த 10 வருஷத்துல, அதாவது 7 பிளஸ் சம்திங் 22 - 7 போட்டுக்கோங்க. இதுல 16 எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டுல இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 6 மருத்துவமனை பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நிலத்தை கையகப்படுத்தணும். நிலத்தை கையகப்படுத்துறது யாரோட வேலைங்க? மத்திய அரசு பண்ணுமா?
மாநில அரசு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாநில அரசு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ்ல இருந்து தான் அந்த இடத்தை வந்து கையகப்படுத்தி கொடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 17 எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 ஆண்டுல திறந்திருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்ப இவங்களே சொல்றாங்க அங்க ஓபன் பண்ணிட்டாங்க, இங்க ஓபன் பண்ணாங்க, இமாச்சல்ல ஓபன் பண்ணாங்க, தமிழ்நாடுல ஓபன் பண்ணான்னு சொல்றாங்க. அதே கேள்விதான் எனக்கும் வருது சார். என்னன்னா இமாச்சல பிரதேசத்துல வந்து மதுரை எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பண்றாங்க. அங்க வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் போது தமிழகத்திற்கு இவர்கள் நிதி கொடுப்பதிலோ இல்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது ஒரு ஓர வஞ்சனைன்னு தான் நம்மளால நினைக்க முடியுது. அதாவதுங்க, பாரத தேசத்தை பொறுத்தவரையில், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையில் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். இது நம் தேசம். இதுல இமாச்சல் தனி, குஜராத் தனி அப்படின்லாம் சொல்லல. எல்லாம் ஒன்றுதான். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்று உழைக்கக்கூடிய ஒரு நபர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்ப மதுரையில் எய்ம்ஸ் திறப்பதற்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னா இங்க நிலத்தை கையகப்படுத்தி தருவதற்கும் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் தான் ப்ராப்ளமே தவிர பிரதமர் வந்து எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பிரதமர் பண்ணக்கூடாதுன்னு நினைத்திருந்தால் எய்ம்ஸ் மதுரையில் அறிவிச்சிருக்க மாட்டாரு. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப மதுரையில் எய்ம்ஸ் வரல அப்படின்னு பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. பிஜேபி தான் இவர்களை பார்த்து கேள்வி கேட்கணும். மதுரையில எம்பியா இருக்கிறீங்களே, எய்ம்ஸ் திட்டத்தை அறிவிச்சிருக்கோமே, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? மதுரை எம்பி பிஜேபி அங்க, மதுரையோட எம்எல்ஏ பிஜேபி அங்க. அப்ப இவர்கள் தானே நிலத்தை கையகப்படுத்தி தரணும். நரேந்திர மோடியா வந்து உட்கார்ந்து கையகப்படுத்துவாரு. அப்ப இவர்கள் அதற்குண்டான சூழலை ஏற்படுத்தணும். மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, அதுக்குண்டான நிதி கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாராகி விட்டது. அப்ப இந்த நிலத்தை கையகப்படுத்தி அதுக்குண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ தானே சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னு இந்த கேள்வி அவர்கள் பாஜகவை நோக்கி எழுப்பக்கூடாது, அவர்களை நோக்கி அவர்களை எழுப்பிக் கொள்ளணும். இல்ல நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த கொஸ்டின் கேட்கறதை விட, உதயநிதி அவர்கள் மக்கள் மன்றத்தில் செங்கலை தூக்கி காட்டுவதை விட, தமிழக சட்டமன்றத்தில் இவங்க 2 பேரும் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? வெங்கடேசன் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதல்வரை பார்த்து இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? எம்பி வெங்கடேசன் அவர்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கணும். அது வராததுக்கு காரணம் அவர்தான். அதை மறைப்பதற்காக அந்த பழியை மாற்றி சுமத்த நினைக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியது போதுதான், கோயபல் சொன்னது மாதிரி ஒரு பொய்யை 100 தடவை சொன்னா உண்மையாக நம்பப்படுத்தலாம். அதே விஷயத்தை தான் இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொய்யை திருப்பி 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 சொல்லி உண்மையாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் புத்திசாலிகள், எது உண்மை எது பொய்ன்னு நல்லா தெரியும். இந்த தேர்தலில் அது பிரதிபலிக்கும். நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க, இப்ப வந்து எய்ம்ஸ்ன்றது வந்து இவ்வளவு பெரிய நரேட்டிவ். ஆக்சுவலா அது எய்ம்ஸ் வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற நரேட்டிவ் சக்சஸ்ஃபுல்லாவே பண்ணிருக்கிறாங்க. பாஜக இந்த உண்மைகளை மக்களிடம் எடுத்து செல்வது வந்து பின்னடைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க சொல்லும் போதுதான் அந்த உண்மை வந்து அதோட வீரியம் நம்மளுக்கு புரியுது, இவங்க எப்படி மக்களை ஏமாற்றுறாங்கன்னு. பாஜக இந்த நரேட்டிவை கரெக்டா கொண்டு போலான்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, இப்போ நான் வந்து இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்து 10,000 பேரை நேருக்கு நேரா சந்திச்சிருப்பேங்க நான் தனிப்பட்ட முறையில. அப்ப இதெல்லாம் சாத்தியம். பாஜக வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து பேசுறாங்க. ஆனா ஒட்டுமொத்த மக்களுக்கும் எந்த நரேட்டிவ் போய் சேரும்? மீடியால பேசுறது. அந்த மீடியா தமிழகத்துல யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இது கேட்கவே தேவையில்லை. நீங்க என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை போக்கஸ் பண்ணணும், எதை போக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு யார் முடிவு எடுக்கிறான்? அதுதான் பிரச்சனைங்க. மீடியா நினைத்தால் இந்த உண்மையை உலகிற்கு உறக்க சொல்ல முடியும், தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். ஆனால் படுத்தாம இருக்கிறாங்க. அதற்கு காரணம் they have been influenced. யாரால் எந்த தவறு செய்கிறார்களோ அவர்கள் அந்த தவறை மறைத்துக் கொள்வதற்காக பழியை மாற்றி போடுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்கும் வந்து அது ஸ்ட்ரைக் ஆகுது. காரணம் என்னவென்றால் இதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே பல பதில்களை வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா ஆகட்டும், சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை வந்து தடுக்கிறது அப்படின்றது வந்து நம்மள திட்டமிட்டே மறைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. பட் சசிகரன் சார், இன்னொரு கொஸ்டின் நான் கேட்க வேண்டிய இதுல இருக்கு. இவர் எய்ம்ஸை மட்டும் வைத்து அரசியல் செய்யவில்லை வெங்கடேசன் அவர்கள்.
அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். முக்கியமாக இளைஞர்களின் வேலை வாய்ப்பு அப்படின்றது குறைஞ்சிருச்சுங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து பாகிஸ்தான்ல எவ்வளவு இருக்கு, பங்களாதேஷ்ல எவ்வளவு இருக்குன்னு வேலை வாய்ப்பு ஒப்பிட்டு அதை விட இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறது, அதாவது வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காரு. பொருளாதாரம் நலிவடைந்து விட்டது, விலைவாசி விண்ணை முட்டுகிறது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஒரு காமன் மேனா பார்க்கும்போது கரெக்டா தானே சார் தெரியும். விலைவாசி வந்து உயர்ந்து இருக்குது, பொருளாதாரம் அப்படின்றது வந்து டே டு டே நம்மளுக்கு வந்து தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண ஆளா வந்து பார்க்கும்போது விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கு தானே, வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு தானே அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ணக்கூடியதாக தானே இருக்கும். அதாவதுங்க இந்த மாதிரி உணர்ச்சிகரமான விஷயங்கள் சொல்லும் போது மேடையில கீழ இருந்து பார்க்கும்போது ஆமாதானு தோணும். ஆனா நம்ம அந்த டேட்டாவோட பார்க்கலாம். இப்ப வந்து பொருளாதாரம் உயர்ந்திருக்கா இல்லையா நான் சொல்லலைங்க. இந்தியா வந்து 10வது உயர்ந்த பொருளாதாரத்தில் 10வது நாடாக இருந்து இன்னைக்கு 5வது நாடா மாறி இருக்குன்னா உயர்ந்திருக்கா இல்லையா? அப்ப பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறோமா இல்லையா? வளர்ந்திருக்கோம். அப்ப வளர்ந்த பொருளாதாரத்தை இன்னைக்கு வந்து வளரலன்னு சொல்றாங்க. 2வது, கடந்த ஆண்டு மட்டும் ஏறக்குறைய எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், அதுல 13,000 கோடி புதிதாக வந்திருக்கு. யார் போட்டிருப்பா? அரசியல் தலைவர்களா, அமைச்சர்களா, மக்கள், பொதுமக்கள்? யாரெல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களோ மாசம் சேவ் பண்ணணும்னு சொல்லி எஸ்ஐபில மட்டும் 13,000 crores வந்து புதுசா போட்டிருக்காங்க. அது மாசம் மாசம் கட்டுறது. அப்ப எத்தனை கோடி நபர்கள் போட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்ட் டெபாசிட்ல எத்தனை பேர் போடுறாங்க? அதற்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருதுங்க? அவங்க வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அப்ப வேலைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே சம்பாதிக்கிறாங்க. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு இவங்க சொல்றது வெறும் ஒரு மாயை. நான் சொல்றேங்க, நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேங்க, என் கம்பெனில 100 பேர் வேணுங்க, வேலைக்கு ஆட்கள் வேணும். ஒவ்வொரு காலேஜுக்கும் போறேன், பிளேஸ்மெண்ட்டுக்கு போறேன், ஆல்ரெடி பிளேஸ். ஓகே, நான் தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய 22 கல்லூரிகளுக்கு போயிருக்கேங்க. 22 கல்லூரியிலும் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ். வேலைகள் அதிகமாக இருக்கிறது, மாணவர்கள் கம்மியாக இருக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு எத்தனை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்திருக்குங்க, எத்தனை இன்குபேட்டர் சென்டர்ஸ் இருக்குங்க. இன்குபேட்டர் சென்டர்னா என்னன்னு பல அரசியல்வாதிக்கு தெரியாது. இன்னைக்கு கிரவுட் ஃபண்டிங் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வேலைக்கு போய் சேரணும் இல்ல, வேலை தொழிலை தொடங்குவதற்குண்டான சூழல் பாரத தேசத்தில் அதிகமா இருக்கு. 2014க்கு முன்னை விட இப்பொழுது மிக அதிகமா இருக்கு. புதிய புதிய தொழில்கள் தொடங்குவது எளிதா இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு வளர்ச்சியை நம்ம பாரதம் கண்டுட்டு இருக்கு. இதுல தெரியாதவர்கள், தெரிந்து கொள்ள கூட இயலாதவர்கள் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. 2வது பக்கம் என்ன பண்றாங்க, தெரிந்தும் இது பேசினா மக்கள் வந்து நம்புவாங்க என்பதற்காக திசை திருப்புவதற்காக பேசுறாங்க. இப்ப எம்பி வெங்கடேசன் அவர்கள் பேசுறது அந்த மாதிரிதான். எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாயிருக்குன்னு என்னால காட்ட முடியும் பாரத தேசத்துல. 3வது இன்ஃபிளேஷன் சொல்றாங்க. நான் கடந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், திருப்பியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெட்ரோலுடைய பிரைஸ் 2004 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 76 ரூபாய் இருக்கு. 110% உயர்வு. 2014 2024 76 105 ரூபாய் இருக்கு. 40% உயர்வு. அப்ப 110% உயர வேண்டிய பெட்ரோலை 40% கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னா அது இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலா இல்லையாங்க? பண்ணிருக்கிறது யாருங்க? மத்திய அரசு தான் பண்ணிருக்கு. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமை தான் பண்ணிருக்கு. பெட்ரோல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ற ப்ராடக்ட், அதனாலதான் சொல்றேன். பெட்ரோல் பாத்தீங்கன்னா திராவிட மாடல் திமுக அரசு வந்து நாங்க 3 ரூபாய் குறைக்கிறோம், டீசலுக்கு 5 ரூபாய் குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணி தானே பெட்ரோல் விலையை வந்து நீங்க கட்டுக்குள்ள வச்சதா வந்து பார்க்க முடியுது. மத்திய அரசின் சாதனையை எப்படி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கறாங்க. அதாவதுங்க, கர்நாடகால டீசலுடைய விலை வந்து 83 ரூபாய் 1 லிட்டர். 83 ரூபாய். அங்க யார் ஆண்டுட்டு இருந்தாங்க? பாஜக இருக்கும்போது 83 ரூபாய். இப்ப அதே தொடருது. இங்க அதே டைம்ல வந்து திமுக அரசு வந்துச்சு. எவ்வளவு குறைச்சாங்க? 93. அங்க 83, இங்க 93. கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 10 ரூபாய் வித்தியாசம். அப்ப
10 ரூபான்னு சொன்ன உடனே வேற ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. அதனால பெட்ரோல் பத்தி தானே பேசுறோம். ஆமா, பெட்ரோல் தான் 10 ரூபா ஒரு லிட்டருக்கு அங்க கம்மியா விற்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த வகையில நீங்க வந்து பார்க்கும்போது என்னால என்ன புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா, உலகம் முழுக்க இன்ஃபிளேஷன் விலைவாசி உயர்வு அப்படின்னு இருந்தாலும் அது ஒவ்வொரு நாட்டுக்கும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா முதல் இடத்தில் இருக்கும் பொருளாதார வல்லரசான அமெரிக்காலே வந்து பாத்தீங்கன்னா 5%, 6% எல்லாம் இன்ஃபிளேஷன் எகிரி கொண்டு போனதை வந்து பார்த்தோம். அந்த வகையில நீங்க சொல்றது வந்து 10 ஆண்டு காலத்துல 40%ன்றது வந்து ஆவரேஜா வச்சீங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு 4%. அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். வல்லரசுகளை விட இந்த இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப கம்மி தான் போய் முடியுது. இன்னொன்னு, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இத்தனை கோடி கோடியாக கொட்டுகிறார்கள் என்றால் அதற்கான பொருளாதாரம் வளர்ந்திருக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் இப்படி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றதுக்கான லாபம் என்னன்னு நினைக்கிறீங்க? மக்களை திசை பொறுத்துதான். இளைஞர்கள் மக்கள் வாங்களா இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் மட்டும் வச்சிருக்கிறதால இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கு, நம்மள மாதிரி சேனல்கள் நிறைய பேர் இருக்கும், இதெல்லாம் மீறி மக்கள் வந்து திசை திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு உண்மை வந்து பக்கத்து தெருக்கு போறதுக்குள்ள பொய் வந்து ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி உண்மையை நாம் உறக்க சொல்வது 1000 நபர்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி பொய் வந்து லட்ச நபர்களுக்கு போய் சேர்ந்துருது. இங்க பல பேர் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய நிலையில இருக்காங்க. அதை யாருமே வந்து அது பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற ரிசர்ச் பண்றதுக்கு யாருக்குமே டைம் இல்லை. அப்போ உண்மை என்று நம்பக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்ப இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல பொய்யை பரப்பிட்டே இருக்காங்க. இது ஒவ்வொரு இடத்துலயும், இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நான் வந்து உட்கார்ந்து பேச வேண்டியதா இருக்கு. அவங்க இது சொல்றாங்க, நீங்க பதில் சொல்லுங்க, அவங்களுக்கு உட்கார வச்சு ஒரு 15 நிமிஷம் பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உடைத்து புரிய வைக்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம். இப்ப ஒவ்வொரு இடத்திலும் பரப்பப்பட்டிருக்கக்கூடிய பொய்யை தேசியவாதிகளாகிய நாம் சென்று உடைத்து உண்மையை உறக்க சொல்ல வேண்டிய கடமை நம்ம மேல இருக்கு. இதை நம்ம செஞ்சுட்டோம்னா சரியாயிடும். ஆனால் இதை நம்ம செய்யணும். நீங்க 2 வார்த்தையை வந்து யூஸ் பண்ணீங்க. ஒண்ணு வாட்ஸ்அப், இன்னொன்னு தேசியம். தேசியத்திற்கு எதிரான மறைமுக கருத்து வைக்கக்கூடியது, பிளஸ் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியின் புகலிடம் அப்படின்ட்டு சோசியல் மீடியால கிண்டல் செய்யப்படக்கூடிய சீமான் அவர்கள். இது நீங்க சொன்னதாக இந்த கேள்வி வந்து நம்மளால தவிர்க்க முடியவில்லை. ஏன்னா இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் அண்ட் வாட்ஸ்அப் வதந்திகள் அப்படின்னு வரும்போது சீமான் அவர்களுடைய பெயர் இல்லாமல் அது நிச்சயமாக முற்று பெற முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து வாட்ஸ்அப் புரளிகளை மட்டுமே அது பேச ஆரம்பிச்சு, அதுவும் உணர்ச்சிகரமாக பேச ஆரம்பிச்சு, அது இன்று மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அவர் பேசுவது வந்து நம்புவதாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முள் பலரே என்ன பண்றாங்கன்னா, அவர் திமுக அதிமுகவை திராவிட கட்சிகளை எதிர்க்கிறார் அப்படின்ட்டு சில தேசியவாதிகளே மறைமுகமாக சீமான் வந்து தன்னையே அறியாமல் ஒண்ணு வைக்கிறாங்க. சீமான் அவர்களுடைய அரசியலை வந்து ஆதரிப்பது ஆபத்தானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு தேசியவாதியாக, இல்லை தவறானதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஆபத்தானது. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல, பாரத தேசத்துடைய முதல் வெற்றி அப்படின்றது சுதந்திரம் பெற்றதுதான். சுதந்திரம் நாம் பெற்றதுதான். இந்த சுதந்திர போராட்டத்துல பல வீரர்கள் அரசர்கள் எல்லாம் போராடி இருக்காங்க. அவங்களால பெற முடியல. நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நம்மளுடைய தமிழகத்திலிருந்து வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், அழகுமுத்துக்கோன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த மாதிரி ஆகச் சிறந்த அரசர்களால் கொண்டு வர முடியாத ஒரு சுதந்திரத்தை மகாத்மா காந்தி அவர்களும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் என்ற எளிய மக்கள் கொண்டு வந்ததற்கு காரணம் தேசிய சிந்தனை. அப்போ ஒரு தேசத்துடைய முதல் வெற்றியான சுதந்திரத்திற்கு தேசிய சிந்தனை இல்லைன்னா சாத்தியம் இல்லை. அப்போ ஒரு தேசம் முழுமையான வெற்றி அடையணும் அப்படின்றால் தேசிய சிந்தனை இல்லாமல் அது நடக்க முடியாது. அப்ப அந்த தேசிய சிந்தனையை உடைப்பதற்குண்டான வேலைதான் சீமான் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் பல இடத்துல கேள்வி எழுப்புறாரு, இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததில்லை, பாரதம் என்பது ஆங்கிலேயன் கொடுத்த கொடை அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாரு. இதற்கு நான் 1000 முறை சொல்லிட்டேன், திருப்பியும் சொல்றேன், இந்த வீடியோல பதிவு பண்றேன். இமாலயம் சம்ரப்யம் யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரஜாக்ஷதே. இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரகஸ்பதி ஆகமத்துல எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியம். அன்னைக்கு சொல்றாங்க, வடக்கில் இந்து குஷ் மலையும் தெற்கில் இந்து மகா சமுத்திரமும் இடைப்பட்ட தேசமடா எங்கள் தேசம், இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்து தேசம் அப்படின்னு சொல்றாங்க.
அதற்கு காரணம் அந்த மலையையும் இந்த கடலையும் எந்த மனுஷனாலையும் உருவாக்க முடியாது, எந்த அரசியல்வாதியாலையும் உருவாக்க முடியாது, எந்த அரசனாலையும் உருவாக்க முடியாது. அது இயற்கையும் இறைவனும் மட்டும்தான் உருவாக்கி இருக்கணும். அந்த இரு அரண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நிலம் பாதுகாப்பா இருந்தது. அதனாலதான் நம்ம வளர்ச்சி பெற்றோம். இன்னைக்கு இவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ வளர்ச்சி என்ற அறிவியல் வளர்ச்சியாக சொல்றாங்களோ 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அதற்கு காரணம் இந்த இரு அரண்கள் நம்மை பாதுகாத்ததுனாலதான். அதுக்காக இந்த இரு அரண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நிலப்பரப்பிற்கு இந்துஸ்தானம் என்று பெயர் வச்சாங்க. இங்க பல மொழிகள் இருந்தது, பல சமயங்கள் இருந்தது, பல ராஜ்யங்கள் இருந்தது. அத்தனையும் கடந்து ஒற்றை அடையாளத்தோடு மக்கள் வாழ்ந்தார்கள். இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. என்னைக்கு மனித குலம் வந்து சமுதாயமாக வாழத் தொடங்கியதோ அன்றிலிருந்து அன்னை பாரதம் ஒரே நாடாக தான் இருக்கு. இது இவரை போன்ற கோடி நபர்கள் வந்தால் கூட இந்த ஒரு விஷயத்தை உடை தெரிய முடியாது. இது உணர்ச்சியா பேசலாம், மக்கள் வந்து பார்க்கலாம், ஆமா இல்ல இவர் சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கலாம். அப்படிப்பட்ட நினைவு இந்த தேசத்திற்கு ஆபத்தானது. பட் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு அருமையான பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க, கோடி நபர்கள் வந்தாலும் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி ஒரு தேசிய சிந்தனை இருந்தால்தான் ஒரு நாடு முன்னேறும்னு சொன்னீங்க. சீமான் அவர்கள் வந்து தேசிய சிந்தனை, அதாவது தமிழ் தேசிய சிந்தனை அப்படின்னு கொண்டதா இருக்கிறார். என்னுடைய தேசம் தமிழ் தேசம், அதை நான் முன்னேற்றணும், அதற்காக நான் வந்து வீரியமாக செயல்படுவேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஒரு முறை சொல்லியிருந்தார், இந்தியா கா விகாஸ் கேலியே குஜராத் கா விகாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இந்தியாவின் வளர்ச்சிக்காக குஜராத்தின் வளர்ச்சி அப்படின்ற மாதிரி. சோ தன்னுடைய தமிழ் தேசம் வளர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசைதான சீமானுக்கு இருக்கிறது. அது எப்படி ஆபத்துன்னு நம்ம சொல்லிட முடியும்? அதாவது தமிழகம் வளரணும் என்று நினைப்பது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நம்மளும் சொல்றோம், உலகத்தின் ஆகச் சிறந்த தேசமாக அன்னை பாரதம், அதில் சிறந்த மாநிலம் நமது தமிழகம் சொல்றோம். இந்த மாநிலம் இந்த தேசத்தில் உயர்ந்ததாக, இந்த தேசம் இந்த உலகத்தில் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறான சிந்தனை கிடையாது. ஆனால் இது வந்து மாநிலம் அல்ல, இது தேசம். நமக்கும் மற்றைய மாநிலங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற உணர்வை இளைஞர் மத்தியில் கொண்டு போய் செலுத்துவது என்பது ஆபத்தான விஷயம். அதுதான் பிரிவினைவாதம். பாரதியாரை விட, திருவள்ளுவரை விட தமிழ் பற்றி யாருக்கு இருக்கு? பாரதியார் பேசியிருக்காருங்க எந்த இடத்துலயாவது? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பேசியிருக்காருங்க. தெய்வமும் தேசமும் இரு கண்கள் என்று முழங்கிய மாபெரும் மனிதன் பசும்பொன் முத்துராமலிங்கைய தேவர் பிறந்த நாடு இது. அவரு தேசத்திற்காக தானங்க நின்னாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாதா? அப்ப தமிழ் தேசியம் தான் சரியான பாதை என்றால் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் தேசத்திற்காக நின்னாங்க? தேசம் நல்லா இருந்தால்தான் நாமும் நமது மொழியும் நல்லா இருக்கும். பாரத தேசத்தின் தொன்மையான மொழி தமிழ், மாற்று கருத்து கிடையாது. பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை விட உயர்ந்த மொழி தமிழ், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த தமிழை வளர்ப்பதற்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயத்துல ஒன்னா கொண்டு வரதுக்கு அவங்க என்ன முயற்சி செஞ்சிருக்காங்க? சொல்லுங்க. ஒரு தமிழை பற்றி பேசும் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது அவர்களை என்னால் பண்ண முடியும். ஆட்சி அதிகாரம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கு அதிகாரம் வேணுமாங்க? தேவையில்லை, நிச்சயமாக தேவையில்லை. 10 பள்ளிகளை எடுத்து நடத்துவதற்கு அதிகாரம் வேணுமா? தேவையில்லை, அதிகாரம் தேவை. ஒரே ஒரு இடத்தில் நின்று கொண்டு அந்த மக்களை வந்து வலிமை பெற்ற மக்களாக மாற்றுவதற்கு அதிகாரம் வேணுமா? எந்த அதிகாரத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாரு? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா இருந்தாரா? விவேகானந்தர் அவர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாரு? எழுச்சிதான் அது. அப்போ தனி மனிதனாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்க எந்த அளவுக்கு மாற்றி இருக்கீங்க? நான் இவர்களை வைத்து அரசியல் செய்வேன் நீங்க சொல்றீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எந்த அளவுக்கு மாத்தி இருக்கீங்க? கேஸ தவிர வேற என்ன வாங்கி கொடுத்துருக்கு? நிச்சயமாக இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு வரி இது. காரணம் என்னவென்றால், சீமானை நம்பி பின்னாடி சென்றவர்கள் எந்த விதமான லாபமும், அதாவது பர்சனலாக ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் எதுவும் இல்லாம கேஸ தவிர
இளைஞர்களுக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்கார் சீமான் அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான கேள்வியாக நாம் பார்க்கிறோம். அதே சமயத்துல சசிகரன் அவர்களே இன்னொரு கொஸ்டின் எனக்கு வருது. சீமான் அவர்கள் கருத்தியலை விட்டுருங்க, தேசம் பிரிவினும் அது வந்து நம்ம தனி இனம் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு அரசியல்வாதியாக பல கருத்துக்களை முன்வைக்கிறார். அதாவது இந்த இயற்கை வளம் அழிகிறது, பல மாற்றங்கள் கொண்டு வர வேணும், எஜுகேஷன் வந்து உனக்கு படிக்க வரலன்னா நீ உன்னை வந்து ஒரு அட்லீஸ்ட் டூரிஸ்ட் கைடாவது மாற்றி உனக்கு ஒரு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன், இயற்கை சார்ந்த விவசாயம் ஆகட்டும், இயற்கையா பண்ணுவேன், கோழி பண்ணையில இருந்து மாட்டு பண்ணையில இருந்து எல்லாம் இயற்கையாக மாற்றுவேன். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வளமான தேசத்துக்கான அடித்தளமா தானே பாக்குறோம். அதையும் எதிர்ப்பது நியாயமாக இருக்குமா? அதாவதுங்க, இப்போ அவர் நிறைய கருத்துக்கள் வந்து பேசுறாரு. அதுல நல்ல கருத்துக்களே இல்லைன்னு நான் புறக்கணிக்கல. நான் ஒரு இதுல சொல்றது போலதான் எல்லா அரசியல் கட்சியும் நாடு நல்லா இருக்குன்னு தான் வராங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க ஒரு திட்டங்கள் சொல்றீங்க இல்லையா, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணு, நீங்க ஒட்டுமொத்த தமிழகத்துல அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தானே உங்களுக்கு அதிகாரம் வேணும். ஒரு இடத்துல ஒரு புரோட்டோடைப் உருவாக்குறதுக்கு எதுக்கு அதிகாரம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு பனையை வைத்து இவ்வளவு கோடி வருமானத்தை பெற முடியும் நீங்க சொல்றீங்க, ஆமாவா இல்லையா? நாம் தமிழர் கட்சியில ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்களா? அதுக்கு மேலே இருக்கலாம், 1,00,000 பேர் இருப்பாங்களா? அந்த 1,00,000 நபர்கள்ல ஒரு 1000 பேரை வைத்து பனையை வைத்து வர்த்தகம் செய்ய வைத்து நீங்க முன்னேற்றி காட்டுங்க. இன்னைக்கு ஈஷான்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. ஈஷால விவசாயிகள் மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை நடத்தினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பயன்பெற்ற விவசாயிகள் கூட்டு வந்தாரு, ஆமாவா இல்லையா? இங்க பாருங்க, இந்த திட்டம் நாங்க செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எங்களுடைய வருமானம் ஒரு 100 ரூபாய், ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம், ஒரு 100 ரூபாய் இருக்குன்றால் செயல்படுத்திய பிறகு எங்களுடைய வருமானம் 500 ரூபாவா இருக்கு. 5 மடங்கு எங்களுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கு. அவர் எந்த அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு? எந்த நாட்டுடைய அதிபரா இருக்காரு? ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஒரு முன்னெடுப்பு செய்யாமல் அது வெறும் வாயாலேயே வடை சுட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? கவுன்சிலருக்கு நம்ம ஊர்ல ஒருத்தர் நிக்கும் போது, எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு டேப் பிரச்சனையா இருக்குன்னா ஒரு பிளம்பர் அனுப்புற வேலை அது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? எனக்கு வாக்கு போட்டு நான் கவுன்சிலர் ஆயிட்டேன்னா பாருங்க, உங்க வீட்டுல தண்ணி வராம இருக்காது அப்படின்னு சொன்னா எப்படிங்க? ஒரு சின்ன விஷயம் ஒரு பிளம்பர் அனுப்புனா சரியா போயிடும். அதற்கும் நான் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் பார்த்தீங்க, என்ன கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தமிழகத்துல 39 MP கொடுத்துருவாங்க, மீட்க முடியுமா? ஜெயலலிதா அவர்களே இது வந்து சொல்லியிருந்தாங்க, கச்சத்தீவை வேணும் போர் தொடுத்தெல்லாம் மீட் பண்ணிட்டு நான் வந்து பைத்தியகாரத்தனமாக பேசுவதில்லைன்னு ஒரு ஹார்ஷான கமெண்டே வந்து ஜெயலலிதா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த வாக்குறுதிகள் அப்படின்னு வரும்போது இந்த நரம்பு புடைக்க பேசுவது மட்டும் சீமான் இவ்வளவு கூட்டத்தை இழுப்பதற்கு காரணமா? இல்ல உண்மையிலே அவர்கிட்ட ஏதோ ஒரு ஜெனியூனா ஒண்ணு இருக்குப்பா, அதனாலதான் அவரை நம்புறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா மக்கள்? ஒரு விஷயம் சொல்லணும்னா உழைப்பு இருக்கு, உழைப்பு இருக்கு, ஆனால் சரியான பாதையில் இல்லை. அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு உழைக்கிறாரு, வெயிலு மழைன்னு பார்க்காம நிக்கிறாரு, இதெல்லாம் பண்றாரு. ஆனா சரியான பாதை, சரியான சிந்தனையாக இருந்திருந்தால் அவர்களை மக்கள் பார்த்து கைத்தட்டி விட்டு மட்டும் போகாமல் பின்தொடர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பின்தொடரக்கூடிய மக்களுக்கு அவர் ஏதாவது செய்திருந்தால் அந்த விஷயமும் நடந்திருக்கும். நீங்க ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு டேட்டா கூட சொல்றேங்க. நாம் தமிழர் கட்சி, எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில அவருக்கும் எனக்கு எந்த பகையும் கிடையாது. அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா இருக்காங்க. 15 வருஷமா இருக்காங்க. 2016 அவங்க வந்து போட்டிட்டு இருந்தாலும் 2009 இருந்து இருக்காங்க. இது நாள் வரைக்கும் அவங்களால ஏன் ஒரு கவுன்சிலர்ஷிப் ஜெயிக்க முடியல? அது வந்து மக்கள் நம்பிக்கை பெற அளவுக்கு அவங்களால பண்ண முடியலீங்களா? அது வெற்று வாக்குறுதின்றது மக்கள் உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவை நான் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறேன், ஒரு தொகுதியில நிப்பாட்டுறேன். 2016 நிக்கிறாங்க, திருப்பி 2021 நிக்கிறாங்க, திருப்பி 2026 நின்னாங்கன்னா வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த அப்ப மாத்தி 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 நிப்பாட்டுறீங்கன்னா நான் ஒரு கட்டத்துல வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இவர் வெல்வதற்காக அரசியல் இருக்காரா இல்ல இதை வைத்து வாழ்வதற்காக இருக்காங்களா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இவர் தொடர்ந்து ஒரே கருத்தை முன்வைக்கணும். அதாவது அவருடைய தனிப்பட்ட முறையை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னுடைய நினைவு தெரிந்த நாள்ல இருந்து
இன்னைக்கு வரைக்கும் தேசியம் தான் பேசுறேன். நினைவு தெரிந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிருஷ்ணரை வந்து நான் என்னுடைய இறைவனா பேசுறேன். அரசியலுக்காக நான் கிருஷ்ணரை வணங்கல, கிருஷ்ணருக்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். நான் என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இதே தத்துவத்துலதான் நிப்பேன். புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்றது? அவரை பார்க்கும்போது திராவிட கட்சியில பயணிச்சிருக்காரு, அதற்கப்புறமா வந்து இலை மலர்ந்தால்தான் ஈழம் மலரும் சொல்லியிருக்காரு, அதற்கு முன்னாடி காங்கிரசுக்கு ஆதரவா பயணிச்சிருக்காரு, இப்ப நாம் தமிழர் கட்சியில அவர் 2009 இருந்து இணைஞ்சு அதுல பயணிக்கிறார். அப்ப மக்கள் பார்க்கும்போது இவர் என்ன ஒவ்வொரு கட்டத்துல ஒண்ணு சொல்றாரு. இங்க பாருங்க, ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் மாறி மாறி கருத்தியல்ல பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கட்சியுடைய தலைவன் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒற்றை கருத்துல முன்னிக்கணும். ஆமாவா இல்லையாங்க? சரி, 2009க்கு அப்புறமா அவர் கட்சி தொடங்கிட்டாரு. 2009ல இருந்து பேசின பேச்சும் 2024 பேசுற பேச்சும் ஒன்னா இருக்கா? எத்தனை இடத்துல முரண்கள் இருக்கு? அவர் பேசிய பேச்சுல எத்தனை இடத்துல முரண்கள் இருக்கு? இத மக்கள் பார்ப்பாங்க. அப்ப திடமான, நான் உங்களுக்கு இது பேசும்போது சொல்லியிருப்பேன், சிதம்பரத்துடைய தொகுதி விஷயத்த பேசும்போது சொல்லியிருப்பேன், திடமான உறுதியான நிலைப்பாடு எப்போ வரும் என்றால் உங்களுடைய சிந்தனையில் உண்மை இருந்தால் தான் வரும். ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லி பாஜக சொன்ன போது அதற்குண்டான வாக்கு இருக்கான்னு தெரியாது. அன்னைக்கு சொன்னோம், அன்னையில இருந்து சொன்னோம், இன்னைக்கு நடத்தி காட்டியிருக்கிறாரு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுதான் திடமான சிந்தனை. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தேசத்திற்கு தேவை. தேசத்தை வலிமைப்படுத்தக்கூடிய தலைவர்கள் தான் தேசத்திற்கு தேவை. தேசிய சிந்தனையை கொண்டு செல்பவர்கள் தான் தேசத்திற்கு தேவை. தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக, மக்கள் ரசிப்பார்கள் என்பதற்காக உணர்ச்சி வசமா பேசுறது வந்து எந்த விதத்திலும் பயன் தராது. நான் வந்தால் நாளைக்கே வந்து இந்தியாவை சிங்கப்பூர் ஆக்கிடுவேன், சான் பிரான்சிஸ்கோ ஆக்கிடுவேன்னா முடியாது. நீங்க ஒரு விஷயத்த பண்றேன்னு சொன்னீங்கன்னா எப்படி பண்றீங்கன்ற திட்ட வரைவோட வாங்க. அதுதான் நம்ம சொல்றோம். நான் இலவசமா கல்வி தருவேன்னு சொல்றீங்கன்னா எப்படி தருவீங்க? எத்தனாயிரம் கோடி இன்னைக்கு நிதி ஒதுக்கப்படுது, அந்த நிதியை எங்க இருந்து எடுப்பீங்க? தர முடியாதுன்னு நான் சொல்லல. நம்மளும் சொல்லுவோம் இலவசமா கல்வி தருவோம்னு. நான் வந்து அதுக்கு சோர்ஸ் ஆஃப் மணி எங்க இருந்து எடுக்க போறீங்க? அந்த சோர்ஸ் ஆஃப் மணி எடுக்கிறதுனால மத்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம நீங்க கொண்டு போக போறீங்க? இதைத்தான் நம்ம ஓகே, ஒரு பெரிய விவாதம் வந்து பண்ணிருக்கோம். சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன மித்து, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டமைக்கப்பட்ட நிறைய மித்துகளை வந்து நம்ம உடைச்சிருக்கோம். நிச்சயமாக இனிவரும் வீடியோக்களிலும் நிறைய பொய் பொருட்களை நாம் உடைக்கத்தான் போகிறோம். கடைசியா ஒரு கேள்வி வச்சுக்கிறேன், உங்களுடைய நிறைவு கருத்தாகவும் வந்து வச்சுக்கலாம். இந்திய தேசிய அரசியலிலேயே நம்பிக்கை இல்லாத சீமான் இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்தில் நுழைவதற்காக இப்பொழுது வந்து போட்டி போடுகிறார். இது வெற்றி வாய்ப்பு இருக்குமா? இல்லை பாஜகவின் வளர்ச்சி ஒரு தேசிய சிந்தனையை வளர்த்தெடுத்து சீமானின் வாக்குகளை இந்த பக்கம் மீண்டும் கொண்டு வருமா? பிளஸ் இந்த வெங்கடேசன் அவர்கள் பரப்பிய இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் பேசிய சம்பந்தம் இல்லாத விஷயங்கள், சீமான் அவர்கள் பேசிய விஷயங்கள், இதெல்லாம் சேர்த்து என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் உங்களுடைய நிறைவு கருத்தாங்க. அதாவதுங்க, இப்ப வந்து நான் சொல்லிட்டேன், எம்பி வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய தொகுதியில் நடக்கக்கூடிய விஷயத்த நடத்தாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தலன்னு சொல்வது வந்து எவ்வளவு பெரிய பொய்னு மக்களே பாத்துக்கலாம். எங்க வீட்டுல பிரச்சனைங்க, நான் பண்ணல, அது கவுன்சிலர் காரணம் சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல பெயிண்ட் அடிக்கல, நான் நினைச்சாலே அடிச்சிடலாம். இல்ல எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிரச்சனை, நாங்க 2 பேரும் பேசி தீர்க்க முடியும், கவுன்சிலரை கூப்பிட்டு அதுக்கு இது பண்ண முடியும். அதுக்கு கவுன்சிலர் சரியில்லைன்னு சொல்றது வந்து நியாயமற்ற ஒரு விஷயம். அப்ப நம்ம பார்க்கிறோம் எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கு. தமிழகத்தில் வந்து இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நிலங்கள் கையகப்படுத்தப்படவில்லை. அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் தான் ஒண்ணு. அதே போல இப்ப சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆனால் இந்த தேர்தல் அவர் பேசக்கூடிய விஷயம் அடுத்த தேர்தல்ல மாற்று கருத்தா இருக்கு. ஆமா, மாறிடுறாரு. அப்படி ஒரு தலைவர் இருக்கக்கூடாது. ஒரு தலைவர் என்ன பேசுறோமோ, அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, யூ மஸ்ட் பி ஃபிக்ஸ்ட் இன் யுவர் கோல்ஸ் பட் யூ கேன் ஃபிளக்சுவல் இன் யுவர் மெத்தட்ஸ். நம்மளுடைய இலக்குல நம்ம உறுதியா இருக்கணும். அதுல நடக்கக்கூடிய சில மெத்தட்ஸ்ல நம்ம மாறிக்கலாம்.
ஆனா இலங்கையை அப்பப்ப மாத்திட்டு இருக்க கூடாது. 2. மூணாவது, பாரத தேசத்துல ஒரு கட்சியை வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம்னா என்ன சொல்லி ஃபார்ம் பண்ணிருப்பீங்க? தேசியத்துல இருக்கக்கூடிய இறையாண்மையை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நீங்க வந்து ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. அதை ஏத்துட்டு அன்னைக்கு நீங்க ஃபார்ம் பண்ணும்போது ஆமாங்க இந்தியா ஒரு நாடுங்க ஏத்துட்டு தானங்க சைன் போட்டிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? அப்படி பண்ணிட்டு வெளியில வந்து இந்தியா ஒரே நாடு இல்ல, இது ஆங்கிலேயன் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லுவது மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு அரசியல் கட்சி சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா நீங்க ஒரு இயக்கமா சொல்லிட்டு போலாம். பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அன்னை பாரதம் ஒரே தேசம் என்ற ஏற்ற பின்புதான் அரசியல் கட்சியாகவே மாற முடியும். அப்படி யாராவது ஒருத்தர் அரசியல் கட்சியா வந்துட்டு இந்தியா ஒரே நாடு இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க மக்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நேத்து அவங்க ஒரே நாடு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இதை மக்கள் உணர்வார்கள். 4வது விஷயம், தேசியவாதிகளாகிய நாம் தான் ஒவ்வொரு பொய் பரப்புரையும் உடைக்க வேண்டிய கடமையில இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம வந்து சொல்வது கஷ்டம். ஆனால் இப்படிப்பட்ட காணொளிகள் மூலியமாக ஒவ்வொரு பிரச்சனையையும் உடைத்து எறியக்கூடிய கடமை நம்ம மேல இருக்கு. இத முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் பாரத தேசத்தில் என்னென்ன பொய் பரப்புரைகள் எல்லாம் நடக்கப்படுதோ ஒவ்வொன்றத்தையும் இனிமேல் நாம் உடைப்போம். இந்த தேர்தலில் புதிய புரட்சியை நாம் படைப்போம். காரணம், இத மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் சொன்னார், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரோ அதை செய்தார், என்ன செய்வாரோ அதுதான் சொல்வார் அப்படின்ற உண்மையும் அப்படின்ற நம்பிக்கையும் ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கு. இந்த தேர்தலில் அது வந்து எடுபடும். தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி வரலாறு காணாத மாபெரும் வெற்றி இந்த தேர்தல் அடையும். இது மூலியமாக அத்தனை பொய்களுக்கும் நாம் வந்து உண்மையை உறக்க சொல்வோம். இந்த வாய்ப்பு ஒவ்வொரு தேசியவாதிக்கும் இருக்கு, தேசத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி 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 நேயர்களே. ஆக்சுவலா இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ வந்து நாங்க இது வரைக்கும் ஸ்பெசிபிக்கா யார்கிட்டயும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நாங்க கேட்டது இல்லை. பட் இந்த ஒரு பர்டிகுலரான வீடியோ நிச்சயமாக தேசிய பொது உடைமை கட்சியின் தலைவரான சசிகரன் அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு தேசியவாதியும் சக தேசியவாதிகளுடனும் சக பொதுமக்களுடனும் ஷேர் பண்ண வேண்டும். காரணம் என்னவென்றால் தேசிய சிந்தனை எவ்வளவு முக்கியம். ஒரு சாதாரண பொதுமக்களிடம் தேசிய சிந்தனை வலுப்பெறும் பட்சத்தில் அது தேசத்திற்கே எவ்வளவு பெரிய நன்மை. அண்ட் முக்கியமாக இந்த தேசியமே பொய் என்று பேசுபவர்களின் பொய் புரட்டுகளை உடைத்தெறிந்த ஒரு வீடியோ தான் இது. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனி. இது வந்து முதலும் கடைசியுமான வீடியோ கிடையாது. நிச்சயமாக ஒரு பிள்ளையார் சொல்லியதான் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தேசப்பணியை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு பல பொய் புரட்டுகளை எதிர்கட்சியினர் திட்டமிட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொய் புரட்டுகளை, அந்த பொய் நரேட்டிவ்களை நிச்சயமாக தேசியவாதிகள் அனைவரும் கைகோர்த்து சுக்குநூறாக உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நேர்களே, தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவனர் சசிகரன் அவர்கள் நம்முடன் பகிர்ந்த கருத்துக்கள் முக்கியமாக ஒரு ஹைலைட்ஸா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை எய்ம்ஸ் மருத்துவமனையே கட்டப்படவில்லை அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய பொய் புரட்டு. காரணம் என்னவென்றால் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படாததற்கான காரணம், அடிப்படை தாமதத்திற்கான காரணம் மாநில அரசு தான். மத்திய அரசு எந்த அளவு பண்ணிருக்குன்னா, இவங்க கட்டுறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு தான் விட மாட்டேங்கிறாங்க, அட்லீஸ்ட் மாணவர்கள் பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல அவங்க அட்மிஷனே போட்டு நடத்திருக்காங்க. ஆனாலும் அந்த இடத்தில் பில்டிங் கட்டப்படாமல் இருப்பதற்கு காரணம் மாநில அரசு இதுவரை ஒழுங்காக நில கையகப்படுத்தும் பணிகளை செய்யவில்லை அப்படின்னு தான். முக்கியமாக எல்லாரும் ஒரு காமன் பீப்புள் வந்து அட்ராக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் படுத்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. ஆனால் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வேலை வாய்ப்பு மூலமாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்று மார்க்கெட்ல எந்த அளவுக்கு பைசா போடுறாங்க அப்படின்றத ஒரு பினான்சியல் அனலிஸ்டாகவே சசிகரன் அவர்கள் நம்முடன் பகிர்ந்திருக்கிறார். மிக மிக முக்கியமாக இந்த தேசத்தின் இறையாண்மை மீதே மறைமுக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும், மறைமுக பிரிவினை பேசிக் கொண்டிருக்கும், வாட்ஸ்அப்பில் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் சீமான் போன்றவர்களின் பொய்யான நரேட்டிவ்களை ஆதாரபூர்வமாக சுக்குநூறாக நொறுக்கி இருக்கிறார் சசிகரன் அவர்கள் அப்படின்னு தான் சொன்னோம். சீமான் அவர்கள் ஒரு கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு தான் அவருடைய கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது.
நிச்சயமாக பாஜகவின் இந்த 2024 வெற்றி இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் தேசியத்தின் கொடியை உயரே பறக்க வைக்க போகிறது அப்படின்றதுதான் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகலன் அவர்களின் கருத்தாக இருக்கிறது. இதே போன்ற பல பொய் புரட்டுகளை உடைக்கும் வீடியோக்களிலும் இதே போன்ற பல அனாலிசிஸ்களோடும் நாம் மீண்டும் சசிகலன் அவர்களோடு மீண்டும் மீண்டும் மோடி அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள்.